அடிக்கணும். ஓ டெஃபினெட்லி. ஆமா ஏங்கடா இப்ப கத்தி சண்டை போடணும். ஆமா இங்க வா. ஏன் ஒருத்தன் மண்ணு கேட்டு ஏன் ஒருத்தன் மண்ணு இது நீ பிடிச்சி அவளை கத்தாக்கும். ஏங்க சூட்டிஸ் போடு இங்கிட்டு இங்க இப்படிதானே அப்படியே தான் பயங்கரமான ஆளு ஓரமான இல்ல என்ன நான் பாத்துக்கிறேன் என்ன புலத்துல நான் இருக்கு நீ என்ன சின்ன பையன் நீ சண்டைக்கு போற பிள்ளையோடு போறீங்க போடு அவன் ஏன் ஜெயிச்சு நீ சொல்லவே முடியல யாரா அழுக்கு மூஞ்சோரோட தம்பி நீ யார் நான் புளிச்சோரை அழுக்கு மூஞ்சோரோட தம்பி அதான் புளிச்சோரை எதுக்கு வந்துக்கிற நான் சண்டைக்கு வந்துக்கிறேன் முத கத்தி சண்டை அப்படி என்றால் உன்னுடைய இனிமையான ஒரு பாட்டு எடுத்துறியாவா இந்த பாட்டு கிட்ட அவனுக்கு சண்டை போட தெரியுமா கத்தி சண்டை எப்பறா அதாவது இங்க பா சென்று பா தம்பி இன்னும் ஏறு அடிக்குது இது பாடுறேன் சரியா இத தாண்டி நானும் அண்ணாண்ட வர மாட்டேன் அதை தாண்டி நீ வர கூட இப்படியே தான் சண்டை போடுறோம் அப்படியா என்னத்துக்கு பாட்டு பாடுற என்ன தானே உனக்கு வேணும் கத்தி சண்டை போடணும் கத்துறோம் கத்தி சண்டை அதான் ரெடி கத்தி சண்டை போடுறா என்ன கத்தி சண்டனா கத்தி எடுத்து சண்டை போடணும் கத்தி இருந்தா பாரு கத்தி எடுத்து சண்டை போடணுமா மச்சான் சூடி வாடா வாடா எப்படிப்பா அவன் எப்ப கொள்ளுவா அடிக்கிற பாத்துக்கிறா என்ன சுத்துது அதுதான் கம்மியா குடிக்கிறோம் போகு பண்ண காலம் வந்தா பூனை யானை வெள்ளமா தந்தையாருடைய பலியாளுக்க அதுக்கு பிறந்த புள்ள நான் வந்திருக்கிறேன் ஆனா சண்டை செய்யணுமா உன்னுடைய பிறப்பின் வரலாறு தெளிவாக எடுத்துரைப்பாய் பாண்டவர் குலத்தில் பிறந்த நடுமையான நாயகன் ஆளால அழகு மன்னன் அன்றைய புதல்வன் என் தாய் நாயக்கண்ணே சமரகலத்துக்கு எழுதியிருக்கிற சண்டைக்கு வரையே இப்படி பேசிட்டே இருக்கிறியா அப்பா அர்ஜுன்னு சொன்னேன் அப்பனோட யாராவது பிறந்திருக்கிறாங்களா ஐவ பஞ்ச பாடுவார் தருமன் பீமன் என்ன சொன்ன தருமன் பீமன் பீமன் நான் சொல்ற வரைக்கும் வாய் பேசக்கூடாது ஏண்டா ஓமையா அர்ஜுன் சொல்லு என் பேரான வெளியிலிருந்து சாரா புகழ் பெற்ற தர்மராஜன் அவனை ஒதுக்கு இரண்டாவது வெற்றி மதகிரியோன் மதகோட்டை பீமன் ஏண்டா மதகிரியால புரியா பீமச்சனன் இமச்சனா ஆமாடா ஏடா கண்ணே இப்படி வந்தியாடா மாட்டிக்கிட்டியடா சின்ன பையனே பாவம் பாவம் ஏண்டா இங்க வந்து மாட்டுன ஐயோ பாவத்தை என்னதான் சொல்ல வர என் தந்தையார் கொண்டான் பீமச்சேன ஆனா பீமச்சேன பறியெடுக்கணும்னா இந்த சின்ன புலியை வச்சுதான் பெரிய மீன் மாட்டணுமா இந்த சின்ன மீன் போட்டுதான் பாண்டவர் வம்சத்தை அழிக்க வேண்டும் வாடா நெஞ்சிலே துணிவில் இருந்தால் முகத்துல மீச வச்ச ஆம்பளையா இருந்தால் என்னிடம் சமராக செய்வாயா அப்படியா ஆகட்டும் சமர் செய்யலாம் அம்மாடியா கொண்டா இப்ப புடித்து வா விடிய விடி என்னடா ராவுடி துணிக்காய் ஒரு நாடு டே வா இப்ப இப்ப புடிச்சா மண்ட புட டே வாழ ரெண்டு பேர் தூக்க முடியல இதாவது ரொம்ப நாள் கிரைன் இல்லாம ஏடா எத்தனை அடி அடிக்கிறோம் உங்க அம்மாவோட
டேய் டேய் நீ மச்சான் அல்லுங்க இல்ல டேய் நீங்க ஆள் வந்துறது எதுக்கு டேய் வாடா போயிட்டு போற கால கூட பூமி பார்வை இருக்கு டேய் வேணாடா அட குஞ்சியாச்சு நடிச்சிட்டு வரேன் இருமச்சா இன்னும் நடக்குதான்னு பார்க்கலாம் டேய் உள்ள இறங்குது இல்லையா உள்ள இறங்கடா உசிறு போயிச்சா எடுக்குது அச்சா எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் இந்த கோத்தரை தான் கிளியர் பண்றோம் என்ன செத்து போயிட்டு பாடு செத்து போயிட்டுடா இல்ல நீ செத்து போயிட்டா இனிமே எந்திரிக்க கூடாது சோபா செட்டு வச்சா படுத்த நானே சீ போயிருவேன் டவுட் சொன்னல நமக்கு இந்த சோடு தான் இருக்குது ஆமா நான் எதுக்குடா செத்த சொன்னேன் செத்து போயிட்டு நினைக்கிறியா அப்புறம் உங்களை கூண்டோட அழைக்காம நான் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன் கட்ட பையா சாவல நான் ஒண்ணு சாவல்றா கண்ணு சாவல்றா இந்த தலைக்கு தான் பொருத்தமாகுது 4 கிலோ வீட்டு இருக்க மாட்டேங்குது அப்படியே சாவல்றா கண்ணு சாவல்றா கண்ணு ஐயோ அப்பா சாமி இத குறித்திருக்கிறேன் அந்த சண்டாளமாவை சரியாலை நய வந்தேன் சக்கச்சார கைலாசிய சாய் பாதச்சார சக்கச்சார கைலாசிய சாய் பாதச்சார போடா சக்கச்சார கைலாசிய சாய் பாதச்சார இந்த பையன் அந்த வேலைக்கு போறோம்டா இது அனுபவத்தாத்துறை நான் மழிந்து விட்டேன் இதற்கு மேல நான் இங்க இருந்தா புதுக்கான கண்ணன் கண்ணான் சதிகாரன் இந்த கருணாப்பட்டவன் என்னை மீண்டும் அடித்து விடுவான் அதனால என்னுடைய நாக கூட்டத்தை கூட ஒரு நாக பாம்பாக உருவத்தை எடுத்து என் நாக கூட்டத்தில் நான் போய் ஒளிந்து வருகிறேன் கண்ணன் சந்தனம் ஆக்கமாக இந்த அரபான் உயிரோடு இருக்கிறான் அவன் விடமாட்டான் தாய் மகனை செய்து வாழ்வதற்கு அந்த கண்ணனாகப்பட்டவன் விடமாட்டான் அதனால நான் ஒரு பாம்பாக உருவத்தை எடுத்து என் நாக கூட்டத்தை கூட போய் நான் சேர்ந்து கொள்கிறேன் நான் போகிறேன் அனுபதாசுரனை கொண்டு பிடித்து விட்டோம் இனிமேல் எனக்கு போடுவாங்க நம்மளை எப்படியாவது கண்ணன் கொண்டு விடுவார் அப்படி என்று அரோமா உருவத்தி மாறி குத்துக்கண் பார்த்த வழியா நாகலோகம் போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறான் அரவா போனா மட்டும் நான் சொல்ல போறேன் இதோ நான் உருவத்தி மாறி உறுதியே போட போடுறேன் மாண்டு மடித்து பிணமாக கிடக்கிறான். உங்கள் கையில் உள்ளது 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா இந்த சடலத்தை மீது போட்டு வணங்கி சென்றால் மிக மிக புண்ணியங்கள் சேரும். காலை குளிர்ந்த வேளையில் முடிந்த காணிக்கை கொண்டு செலுத்துங்க, மிக மிக புண்ணியங்கள் சேரும். மகன் மாண்டு விட்டான். மகனே
அப்படியே பார்த்துட்டு போடுங்க என்ன, அப்பதான் டிவியில தெரியும். இருக்கா? டீ இருக்குதானா? இந்த மாநிலத்தில் பரபெரும் காலகத்திலே பட்டவரம் போல் சாய்ந்து விட்டாயா லோகிதா? அம்மா அம்மா நாயக்கண்ணி, ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவர் திரும்பி வரப்போறதில்ல. அதனால் உன் மகனாவதற்கு அரவானுக்கு, அதாவது உடலுக்கு மட்டும்தான் அறிவோ தவிர அவன் சிறத்துக்கு எந்தத்தையுமே அறிவு கிடையாது. மாண்டவன் உயிர் பிழைத்தால் மாநிலமே இடம் கொள்ளாது. மாண்டவன் மாண்டதாகவே இருக்கட்டும். 10 நாள் பாரத போர்ல யுத்தம் முடியும் வரை இதோ இவன் சிறத்துக்கு உயிர் ஆத்மாவுக்கு மட்டும் உயிரை கொடுத்து இந்த பாரத போரை பார்க்க சொல்லி ஒரு அனுமதி கொடுங்க. அது இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு சந்தன கட்ட வெட்டி 16 தேடு வெட்டி மகளை நல்லடக்கம் செய்யணும் இல்லையா? ஆகட்டும் தங்கா. அது மட்டுமல்ல, இந்த அரவானுடைய சிரம், அதாவது விழுப்புரத்தில் கூத்தாண்டவர் கோயில்ல, அதாவது தெய்வமா ஒப்படைக்கிறேன். சித்ரா பௌர்ணமி என்று இந்த அரவானுடைய சிரத்திற்கு எப்படி நம்ம உயிர் கொடுத்தோமோ அது போல அங்கேயும் உயிர் கொடுப்பாங்க. ஆனால் திருநங்கைகள் இந்த ஜெகன்மோகன் அதனை அவதாரம் கொண்டு இல்லைன்னா, அதனால சமுத்திரவனுக்கு வாக்குப்பட்டதுனால இப்ப எல்லாம் உருவத்தை மாத்திக்கிட்டாங்க. உண்மைதான். இவனுக்கு அப்படி வரத்தை அளித்திருந்தேன். ராஜனங்களே, இதோ அரவான் அலுமினியம் சண்டை என்ற நாடகம் எங்களால் முடிந்தவரை, எங்களால் தெரிந்தவரை ஆடினோம்,
ஆடி முடித்தோம் எங்கள் நாடகம் முடிவடைந்தது நன்றி வணக்கம்